அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, அறிவாலயத்தில் அடி செங்கல் வரைக்கும் உருவேன். இப்போ அவர் செங்கல் உருவி கிடக்குது, போய் டவுசரை போட்டு வேலை பார்க்க சொல்லுங்கள். இரட்டை இன்ஜின் சர்க்காருங்கிறாங்கல்ல, என்ன அது மாதிரி இருந்ததில்ல. இப்போ இரட்டை இன்ஜின் சர்க்கார் தான் எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. பிஜேபி அதிமுக சேர்ந்து தான் அங்கே ஆட்சி நடத்துனாங்க. இவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ என்ன வளர்ச்சி அடைந்தது? அப்போ என்ன பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க? இப்போ பாண்டிச்சேரியில் 2 அரசாங்கம் ஒன்றா தான் இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. பாண்டிச்சேரி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? அதனால் அவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் கோவைக்கு வருகை தருகின்ற பொழுது பிஜேபி அரசாங்கம் அமைந்து இத்தனை ஆண்டுகளில் 3வது முறையாக இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இந்த 3வது முறை ஆட்சி அமைத்து இந்த 12 ஆண்டுகளில் நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒன்றிய அரசின் மூலமாக இந்த திட்டங்களையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இத்தனாயிரம் கோடி நிதிகளை கோவை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரித்தால் அது மக்களிடத்தில் சென்று வாக்கு சேகரிப்பதற்கு ஒரு சரியான சூழலாக அமைந்திருக்கும். கேளுங்க, அடுத்த முறை வரும்போது ஏன் சார் மெட்ரோவுக்கு அப்ரூவல் கொடுக்கல? அதுக்கு என்ன அவங்க ஒரே காரணம் சொன்னாங்க, மக்கள் தொகை குறைவாக இருக்கணும். இதை விட கோவையை விட குறைவான மக்கள் தொகை இருக்கிற நகரங்களுக்கு எப்படி பிஜேபி அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்க? கோவை மாவட்டத்திற்குட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கலை நிறைவு செய்து வேட்புமனு பரிசீலனை முடிந்து வாபஸ் பெறுகின்ற நிகழ்வெல்லாம் முடிந்து 10 தொகுதியிலும் மிக வேகமாக தேர்தல் களத்தில் மக்களை சென்று சந்தித்து எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள், தோழமை இயக்கத்தினுடைய வேட்பாளர்களெல்லாம் ஆதரவை கோருகின்ற மிக சிறப்பான பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை வருகின்ற 13ஆம் தேதி முதல் கட்ட பிரச்சாரத்தை அனைத்து வார்டுகளுக்கும், அனைத்து தெருக்களுக்கும், அனைத்து இல்லங்களுக்கும் நேரில் நடந்து சென்று வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற முதல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதற்கு பிறகு 2வது கட்டமாக ஒவ்வொரு வார்டுகள் வாரியாக சென்று வாக்காளரை சந்தித்து 2வது முறை வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சிகளை தொடங்க இருக்கின்றோம். கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் செல்லும் இடங்களில் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆதரவை மிக சிறப்பாக பொதுமக்கள் வழங்கி வருகின்றார்கள். அதை நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பை கொடுத்து எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். எந்த இடங்களையும் நீங்கள் பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் கூட்டங்கள் குறைவாக கிடையாது. எல்லா இடங்களிலும் மிக எழுச்சியோடு பொதுமக்கள் எங்களுக்கு வரவேற்பை தந்திருக்கின்றார்கள். எங்களுக்கான வரவேற்பு என்பது மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு பொதுமக்கள் தருகின்ற மிகப்பெரிய ஒரு ஆதரவு. அந்த ஆதரவு என்பது வெற்றி பயணத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 2 நாட்களாக கோவையில் தங்கி பரப்புரை மேற்கொண்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறார். மீண்டும் ஆட்சி அமைத்தால் திமுக அவர் முதல்வராகிறார், அப்படி ஒரு முதல்வரானால் தமிழ்நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான், எங்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் தான். எங்கள் இயக்கத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சரை பற்றி இன்னொரு இயக்கத்தில் இருப்பவர் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இயக்கத்தில் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று எங்களுடைய முதலமைச்சராக எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களை தேர்ந்தெடுப்போம். தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். அதனால் அவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் கோவைக்கு வருகை தருகின்ற பொழுது பிஜேபி அரசாங்கம் அமைந்து இத்தனை ஆண்டுகளில் 3வது முறையாக இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இந்த 3வது முறை ஆட்சி அமைத்து இந்த 12 ஆண்டுகளில் நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒன்றிய அரசின் மூலமாக இந்த திட்டங்களையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இத்தனாயிரம் கோடி நிதிகளை கோவை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரித்தால் அது மக்களிடத்தில் சென்று வாக்கு சேகரிப்பதற்கு ஒரு சரியான சூழலாக அமைந்திருக்கும். எதையும் செய்யாதவங்க அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய துணை முதலமைச்சர் மீது காழ்ப்புணர்ச்சிகரமாக குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள். நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. எங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இயக்கத்தை வலுவாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள், அரசை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்கணும், மத்திய அமைச்சர்கிட்ட, ஒன்றிய அமைச்சர்கிட்ட. சரிங்க சார், நீங்கள் கோயம்புத்தூருக்கு இத்தனை ஆண்டுகள் வருகின்றீர்கள், தேர்தல் வருகின்ற போது 2 நாட்கள் தங்கி பிரச்சாரம் செய்கின்றீர்கள். இதே கோவையில் 2 நாட்கள் தங்கி அரசனுடைய திட்டங்களை, ஒன்றிய அரசனுடைய திட்டங்களை நீங்கள் அடிக்கல் நாட்டி அந்த பணியெல்லாம் தொடங்கி வைத்திருந்தால் மக்கள் உங்களை திரும்பி பார்த்திருப்பார்கள். எதையுமே செய்யாதவர்கள் தேர்தல் களத்தில் மட்டும் 2 நாட்கள் தங்கி பிரச்சாரம் செய்கிறேன் என்று கேட்டிருக்கலாம். அல்லது நீங்கள் ஏதேனும் செய்திருந்தால் அந்த திட்டங்களை சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்டிருந்தால் அதற்கு என்ன விடை என்று தெரிந்திருக்கும். திமுக வளர்ச்சியை விரும்பலை. அவங்க பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் மட்டும்தான் இங்கே வளர்ச்சி அடையும், திமுக முழுக்க முழுக்க அவங்களுடைய வளர்ச்சி மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வரும். ஒன்றிய அரசு வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கை எட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு.
நாங்கள் சொல்லலை, தனியார் ஏஜென்சி சொல்லலை, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகிறது. 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு எட்டியிருக்கிறது. இதை தெரிஞ்சு அவங்க இந்த பட்டியெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் இரட்டை இன்ஜின் சர்க்காருங்கிறாங்கல்ல, என்ன அது மாதிரி இருந்ததில்ல. இப்போ இரட்டை இன்ஜின் சர்க்கார் தான் எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. பிஜேபி அதிமுக சேர்ந்து தான் அங்கே ஆட்சி நடத்துனாங்க. இவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ என்ன வளர்ச்சி அடைந்தது? அப்போ என்ன பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க? இப்போ பாண்டிச்சேரியில் 2 அரசாங்கம் ஒன்றா தான் இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. பாண்டிச்சேரி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? நம்ம தென் மாநிலங்களே எடுத்துப்போம். பாண்டிச்சேரி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? தேர்தல் களத்தில் சொல்வதும் நீங்கள் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பதும் இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் 2 பேர் ஏற்கனவே 4 வருஷம் ஒன்றா இருந்து ஆட்சி நடத்துகிறீங்களே, என்ன வளர்ச்சியை தமிழ்நாட்டை கொடுத்தீர்கள் என்று கேட்டால் அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் மத்திய அரசோடைய நிதியை திமுக அரசு சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன நிதியை பயன்படுத்தலை? எவ்வளோ கொடுத்தாங்க? கல்விக்கு நிதி கொடுத்தாங்களா? 100 நாள் வேலைக்கான நிதியை கொடுத்தாங்களா? ஜல்ஜீவனுக்கான நிதியை கொடுத்தாங்களா? நம்ம ₹1 வரி கட்டினா 29 பைசா திருப்பி கொடுக்குறாங்களே, மீதி இருக்கிற பணத்தை எங்கே கொடுக்குறாங்க? ₹1 கட்டுற அவங்க ஆள்ற மாநிலத்துக்கு ₹7 எடுத்துக்கிட்டு போகிறாங்களே, எந்த நிதியை நாம் சரியாக பயன்படுத்தலை? இதுக்கு இவ்வளோ நிதி கொடுத்தோம், அவங்க சரியாக பயன்படுத்தலை, எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்புடையதாக இருக்கும். வெறுமனே குற்றச்சாட்டில் நாங்கள் நிதியை கொடுத்தோம் சரியாக பயன்படுத்தலைன்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. இப்போ 1352 கோடி ரூபா இந்த அரசாங்கம் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகளில் கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கு நிதியை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய நில உரிமையாளரிடத்தில் பேசி சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த இடத்தை நாங்கள் எடுத்து விமான போக்குவரத்துடைய ஆணையரத்தில் ஒப்படைச்சிருக்கோம். என்ன பணியை தொடங்கிட்டாங்க? இப்போ என்ன பணியை தொடங்கிட்டாங்க? சரி, நாங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்குறோம், வர்றாங்கல்ல ஒன்றிய அமைச்சர்கள், இல்லை ஒரு கேளுங்க. அடுத்த முறை வரும்போது ஏன் சார் மெட்ரோவுக்கு அப்ரூவல் கொடுக்கல? ஏன் அனுமதி? என்ன சரியான ஆவணங்கள் கொடுக்கல? சரி, நான் கேட்குறேன், சரியான ஆவணங்கள் கொடுக்கலன்னா இதெல்லாம் தவறாக இருக்குது, எங்களுக்கு திருத்தி கொடுங்கன்னு சொல்லணும்ல. அதுதானே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழகாக இருக்கும். இந்த ஆவணங்கள்லாம் சரியாக இல்லை, எங்களுக்கு திரும்ப முழு ஆவணங்களாக தாக்கல் வைங்கன்னு சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் நிராகரிக்கணும்னு கேட்குறேன். ஏன் அப்போ என்ன சரியாக கொடுக்கலன்னு சொல்லணும். இந்த ஆவணங்கள் எங்களுக்கு சரியாக இல்லைன்னா அதையாவது வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணும், இதெல்லாம் சரியாக கொடுக்கலன்னு சொல்லணும். அதுக்கு என்ன அவங்க ஒரே காரணம் சொன்னாங்க, மக்கள் தொகை குறைவாக இருக்காங்க. இதை விட கோவையை விட குறைவான மக்கள் தொகை இருக்கிற நகரங்களுக்கு எப்படி பிஜேபி அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்க? இங்கேயும் அனுமதி கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி அரசாங்கம் ஒன்று மட்டும் செய்வாங்க, திருக்குறளை சொல்லுவாங்க, 2 வார்த்தை தமிழில் பேசுவாங்க. அது தேர்தல் வரும்போது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களை மறந்துடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நெஞ்சுரத்தோடு உழைக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்கள் திமுக வெற்றி பெறும். அது கோவில் 10 தொகுதியிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிற வரைக்கும் பியூஷ் கோயலும் அண்ணாமலையும் தினமும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவோம், அதை திமுக வெற்றியை தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வாரத்துக்கு ஒருக்கா பார்த்தாங்களா? இல்லை, நீங்கள் சொல்ல நபர் மாநில பொறுப்பில் இருந்தார்ல, அப்போ எப்படி மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தாரா இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தாரா? இப்போ மட்டும் டெய்லியும் பார்க்க போகிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, அறிவாலயத்தில் அடி செங்கல் வரைக்கும் உருவேன். இப்போ அவர் செங்கல் உருவி கிடக்குது, போய் டவுசரை போட்டு வேலை பார்க்க சொல்லுங்கள். முதல்ல அவர் செங்கலை போய் கட்ட சொல்லுங்கள். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20